தமிழ்நாட்டில் இதை பற்றின அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நாலேஜ் கம்மியாக தான் இருக்குது. மேபி இன்னும் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் எப்படி இருக்கோ இதோட டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? சில ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபோனிக்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட்ல ஒன் ஆஃப் த இன்க்ளூடிங்கா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது வந்து சப்ஜெக்ட்லயே இன்க்ளூடிங்கா இருக்கு. ஓகே, முன்னாடி அவங்க கற்றுக் கொடுங்க. இந்த ஸ்கூல்ல டீச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குங்களா? ஸ்கூல்ல தான் பண்றது சொல்றேன் நான். ஆன்லைன் கிளாஸஸ்ல அவ்வளவும் பண்ண முடியாது, பட் என்னோட ஃபார்மேட் யூஸ் பண்ணி நல்லா படிக்க வைக்க முடியும். பட் டியூரேஷன்ஸ் அதிகம். ஓகே ஓகே, மேக்ஸிமம் 1 இயர்னு வச்சுக்கோங்க. 1 இயர் அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே படிக்கிறதுக்கு 60% ரீட் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்போக்கன் தான் வேணும் அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன் 60% ரீட் பண்ணால் ஸ்போக்கன் பண்ண முடியும், 100% ரீட் பண்ணணும். அபாக்கஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு, அது லேர்ன் பண்ணால் மேக்ஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாமா? இது வந்து இவ்வளோ டைமிங் பீரியட் வரைக்கும் படித்தா போதும் அப்படின்னா இவ்வளோ, இப்போ நீங்கள் எல்கேஜிலே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஃபினிஷிங் அப்படின்னா மேபி 12th வரைக்கும் இது வந்து கிளாஸஸ் இல்லை. இப்போ உங்ககிட்ட வந்து 100க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பொதுவாக இப்போ ஸ்கூலில் டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட அவங்க ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, மல்லு கட்ட வேண்டி இருக்கும், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட் பட் நல்லா வந்துட்டாங்க, நான் இவங்களை இப்படி நினச்சேன் பட் நல்லா வந்துட்டாங்க, அப்படி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? நிறைய கிட்ஸ் இருக்காங்க. அதை நான் சொல்கிறேன், என்கிட்ட படிக்கிற எல்லா கிட்ஸுமே வந்து அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். சில ரொம்ப ரேர் கிட்ஸ் தான் கடகடன்னு படிச்சுடுவாங்க. ஆமா, என்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் கிட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இப்படிதான். ஆமா, ரொம்ப என்ன சொல்றது, டிஸ்ட்ராக்ஷன் இருப்பாங்க. அவ்வளவுதான், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, கரெக்டா அது மெமரி இருக்காது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிட்டுக்கும் ஒரு மாதிரி சேலஞ்சஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அது எங்களால நாங்க மெத்தட்ஸை வந்து மாத்திக்கிட்டே இருப்போம். ஓகே, இப்ப இது படிக்க முடியலையா, வேற மெத்தட் போங்க. இந்த அதுதான் நான் சொல்றேன், ஒரு கிட்டும் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. சோ அந்தந்த கிட்ஸுக்கு ஒரு மெத்தட்ல அவங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா வேற மெத்தட்ல நாங்க சேஞ்ச் பண்ணி சொல்லிருப்போம். அப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல. ஓகே, இதுல ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா என்னதான் நம்ம ஸ்பாட்ல படிச்சாலும் வீட்டுல போயிட்டு உட்கார்ந்து திரும்பவும் ரீட் பண்ணும் போதுதான் அது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது பேரண்ட்டுக்கு எப்படி தெரியும்? சோ குழந்தை கரெக்டா பண்ணுதா, சரியா தப்பா பண்ணுதா அப்படிங்கறது அவங்க எப்படி தெரியும் சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டில் இப்ப கூட நான் அது நேத்து கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல அப்படின்ட்டு. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இதை வந்து ஃபிளவர்ன்ற விட நாங்க ஃபிளவர்ன்னு தான் சொல்லுவோம், ஆனா வந்து இங்க ஃப்ளோர்ன்னு தானே சொல்றீங்க. ஃப்ளோர்ன்னு சொல்லும் போது அவங்க கரெக்டா எழுத மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு அது கரெக்டா இல்லையான்னு எங்களுக்கே சரியா ப்ரொனன்சியேஷன் தெரியாதனால எங்களால குழந்தைக்கு அதை பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், ஹோல் வேர்டை கரெக்டா சொல்றாங்களான்னு மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுவேன். ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியாததுனால நீங்க டீச் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எந்த ஹோம் ஒர்க்ஸும் தர மாட்டேன். பிளஸ் இங்க படிக்கிறத அவங்க அங்க அப்ளை பண்ணி கம்ப்ளீட் வேர்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, கம்ப்ளீட் வேர்டு பேரண்ட்டுக்கு தெரியும், அந்த வேர்டுன்றது தெரியும், அதை ஃபைனலா சொல்றாங்களான்னு மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். சரி, எனக்கே சொல்லுங்களேன், ஃப்ளவர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஆக்சுவலா ஃப்ளோர். ஆமா, FLOWER அப்படின்றதும் ஃப்ளோர் தான். சரி, அப்ப மாவுக்கு நம்ம என்ன FLOUR, தட் இஸ் அது ஹோமோனிம்ஸ்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா, ரெண்டுமே ஒரே சவுண்ட்ஸ் தான். அதுதான் கேக்குறேன், வேற டிஃபரன்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம படிப்போம். அந்த டிஃபரண்ட் நீங்க சொல்லி கொடுங்க. ஸ்பெல்லிங்ஸ்ல தாங்க டிஃபர் ஆகும் அது. ஆமா, ஸ்பெல்லிங்ல டிஃபர் ஆகும், பட் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான மேக்ஸिमम வரும். பட் நீங்க வந்து அதை எப்படி டிஃபரண்டா சொல்லி தரீங்கன்னு அதுக்கு அந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்து தான் பண்ண முடியும். ஹோமோனிம்ஸ் நம்ம கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். மத்தபடி இதுக்கு தனியா ரூல்ஸ்னு இல்ல. அதுதான் நான் சொல்றேன். இப்போ நிறைய வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது சேம் ப்ரொனன்சியேஷன்ஸ் தான் இருக்கும், சேம் சவுண்ட்ஸ் தான் இருக்கும். இப்ப தமிழ்லயும் அப்படிதானே, எந்த இல் போடுறதுன்றது டவுட்ஸ் இருக்குல்ல நமக்கு. சோ அதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா ரீட் பண்ணதான் வரும். உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரீட் பண்ணதான் அங்க எந்த இது போட்டிருக்காங்க எல்லாருக்குமே நம்ம குழந்தைகிட்ட போய் நம்ம ரூல் சொல்ல முடியாது. கரெக்ட், நம்ம தமிழ்ல ரூல்ஸ் இருக்கு அதுக்கு, ஆனா அதை நம்ம அவ்வளவு கிளியரா சொல்லும் போது புரியாது. நிறைய டைம் உங்களை பார்க்க வச்சு ரீட் பண்ண போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சவுண்ட்ஸை வச்சு நீங்க இந்த ஸ்பெல்லிங் தான் அப்படின்றது தெரியும். இப்ப லீஃப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல LEAF தான் போடுவோம், ஈஃப். அந்த இ சவுண்ட் வந்து ஈக்கும் இ சவுண்ட் தான். சீடுக்கு
SEED. ஆமா. அப்ப EE வருமா EA போடணுமான்னு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா ஓ. ரெண்டுத்துக்குமே சவுண்ட் தானே ஆமா. அப்படின்ற மாதிரி. ஓகே. அதே மாதிரி இந்த இதெல்லாமே ரீட் மெசேஜ், பண்ண மசாஜ்னு இருக்கும்ல. சோ அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி நீங்க வேரியேஷன் சொல்லி தருவீங்க? அதுதான் வவல்ஸோட சவுண்ட். ஓ, ஓகே. வவல்ஸ் ஏ சவுண்டுக்கு ஆன்றதுனால மசாஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. மெசேஜ் சவுண்ட் வந்து ஏ, ஈயோட சவுண்ட் ஏ. ஓ, அப்படி. அந்த மாதிரி. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ரொம்ப ஈஸி வேல நம்ம இத சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஓகே. அத ட்ரெயின் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னாவே ரொம்ப ஈஸி படிக்க வைக்கிறது. அவங்கள வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட் படிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. சோ இது வந்து தமிழ்நாட்டுல இத பத்தின ஒரு நாலேஜ்ன்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். மேபி அதர் கண்ட்ரீஸ்ல இது இருக்குங்களா? நீங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா, இல்ல அத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கண்ட்ரில இந்த மாதிரி தான் வந்து டீச்சிங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டடீஸ்ல? இல்ல, நம்ம US மட்டும் தான். இதுன்னா அவங்களோட மதர் டங்குனால அங்கதான் அதை ஃபாலோ பண்றாங்க. ஓ, ஓகே ஓகே ஓகே. இங்க கிடையாது. இங்க மோஸ்ட்லி இப்பதான் அது நல்ல பூஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. நீங்க படிச்சதெல்லாம் இங்க அத கத்துக்கிட்டீங்களா? இங்கதான் கத்துக்கிட்டீங்க. ஓகே. எதனால இதுல கத்துக்கிட்டது கொஞ்சம் தான், எக்ஸ்ப்ளோர் பண்ணதுதான் அதிகம். ஓகே. சோ இதுல ரீசர்ச் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு? அது நீங்க பண்றீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா. இப்போ அதுல வந்து ஒரு வேர்டை நம்ம எப்படி உங்களுக்கு டீச் பண்ணணும்னு சில இதுல இருக்கவே இருக்காது. ஓகே. இந்த வேர்டுக்கு எந்த ரூலுமே இல்ல, இத நான் வந்து குழந்தைக்கு போய் சேர்க்கணும் ஓகே அப்படின்னா என்னால அதை பண்ண முடியாது. இப்போ மேஜிக்னு ஒரு இருக்கு, காமனா இருக்கு. மேஜிக்ன்ற வேர்டு வந்து காமனா இருக்கு, அதை படிக்க வைக்க முடியும். அது எல்லா யூடியூப் போட்டாலும் வரும், எங்க சர்ச் பண்ணீங்கனாலும் கிடைக்கும். இதை நான் வந்து மேஜிக் ஒய்ன்றத நான் வந்து பண்ணேன். இப்போ மெனி இருக்கு இல்லையா, மெனி ஓகே, MENY மெனி அப்படின்றது வந்து அதை நான் வந்து மேஜிக் ஒய்யா நான் கன்வெர்ட் பண்ணி மேஜிக் மாதிரியே இதை படிக்கணும், பட் ஈக்கு சவுண்ட் கிடையாது, ஒய்க்கு சவுண்ட் இருக்குன்ற மாதிரி நான் ஒரு கர்வ் நான் அப்படி போடுறேன் அப்படின்னா அவங்க ஈஸியா அதை அப்படியே படிக்க ஆரம்பிப்பாங்க. இது நான் பண்ணுவேன். அதே மாதிரி ING வேர்ட்ஸ் நம்மளால படிக்க வைக்க முடியாது. படிக்க வைக்க முடியும், நார்மலா இருந்த வேர்டை INGயோட ஜாயின் பண்ணி நம்ம படிக்க வைக்கலாம். ஆனா இப்போ பேக்கிங் அப்படின்னு இருந்ததுன்னா அதை ஸ்பிளிட் பண்ணி படிக்க வைக்க முடியாது. சோ அப்ப அந்த ING எப்படி படிக்க வைக்கணும், ING உள்ள வேர்ட்ஸ் எப்படி நீங்க இப்ப பேக்கிங் எப்படி படிக்க வைப்பீங்க? ஏக்கு சவுண்ட் தான் சொல்லுவாங்க, நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், சவுண்ட் சொல்லி கொடுத்துட்டோம்னா ஏன்னா அதான் சொல்லுவாங்க. அது மேஜிக் ஈயும் இல்லங்க. மேஜிக் இருந்தாவது நான் வந்து அதை டிஃப்ரெண்டா சொல்லி கொடுக்கலாம் அந்த ரூல் வச்சு, அதுவும் இல்ல. சோ அதை இதை நான் எப்படி போய் அவங்களுக்கு நான் டீச் பண்றது? சோ இப்போ அதே மாதிரி நான் அதுக்கு ஒரு ரூல் போட்டு நான் டீச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ அது எந்த லெவல்ல அவங்களாவே ரீட் பண்ணிட முடியும், அவங்கள ரீட் பண்ண வைக்க ட்ரை பண்றீங்க. ஓகே ஓகே ஓகே. சோ இன்னும் நம்மளோட தமிழ்நாட்டுல இத பத்தின அவேர்னஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, நாலேஜ் கம்மியா தான் இருக்கு. மேபி இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி இருக்கோ இதோட டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இப்பவே ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கு. இப்பவே ஒரு சில ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்ம பண்றாங்க. என்ன இங்க ப்ராப்ளம்னா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுறாங்க சில ஸ்கூல்ஸ். சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் LKGல மட்டுமே சவுண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, என்ன அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க. ஓகே. அப்போ அந்த சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட வரவங்க LKGல சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி படிச்சிருப்பாங்க. ஏனா சவுண்ட், பீனா ப சவுண்ட் படிச்சிருப்பாங்க. அதே அப்புறம் UKG வந்து BAT பேட், CAT கேட் படிப்பாங்க. சோ இதுக்கப்புறம் அடுத்தது அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணாம இருக்கனால அங்கே ஸ்டக் ஆகுற நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஓகே. சோ இப்போ இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ரீடிங்க முன்னாடியே முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வரும் கண்டிப்பா போக போக. இது ஸ்கூல்ல டீச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குங்களா? ஸ்கூல்ல தான் பண்றது சொல்றேன் நான். ஸ்கூல்ல தான் இத பண்ணிட்டு இருக்காங்க. சில ஸ்கூல்ஸ்ல LKG பண்றாங்க, சில ஸ்கூல்ல UKG வரைக்கும் பண்றாங்க. ஓகே. கிரேட் 1ல அவங்களால பண்ண முடியாதுங்க. எந்த ஸ்கூல்ஸ்லயும் பண்ண மாட்டாங்க. ஆமா, பண்ண மாட்டாங்கல, பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்க கரிக்குலம்ஸ் தான் போய் பாப்பாங்க, அவங்க சப்ஜெக்ட்ஸ் அவங்க அதுதான் நம்ம போய் பாப்பாங்களே தவிர முடிக்கணும், அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் தான் இருப்பாங்களே தவிர இது அவங்களால வந்து இத கண்டினியூ பண்ண முடியல. ஓகே. சில ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா போனிக்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட்ல ஒன் ஆஃப் த இன்க்ளூடிங்கா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது வந்து சப்ஜெக்ட்லயே இன்க்ளூடிங்கா இருக்கு. ஓகே. அத முன்னாடி அவங்க கத்து கொடுங்க, அந்த சப்ஜெக்ட படிக்கிறதுக்கே அவங்களுக்கு இத கத்து கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்றது. சோ அது என்னைக்கு புரிய வருதோ அன்னைக்கு இது பெரிய பூம் ஆகும். கண்டிப்பா. ஓகே. சோ அதே மாதிரி இது வந்து இவ்ளோ டைமிங் பீரியட் வரைக்கும் படிச்சா போதும் அப்படின்னா இவ்ளோ இப்ப நீங்க LKGலயே ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு சொன்னீங்க. சோ ஃபினிஷிங் அப்படின்னா மேபி 12th வரைக்கும் இது வந்து கிளாसेस இல்ல
இது வந்து ஜஸ்ட் ரீடிங் கத்துக்கிறதாங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் தான். கம்ப்ளீட்டா தான் உங்களுக்கு சொன்னேனே, நம்மளோட புக்ஸ் எல்லாம் நம்மளோட இதெல்லாம் கரிக்குலம் படிக்கிறதுக்கு தான் இது நம்ம படிக்க போறோம். ஓகே ஓகே, நம்மளோட சப்ஜெக்ட்ஸ படிக்கிறதுக்கு தான். இப்போ கிரேட் 1ஓட மேக்ஸ் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சிபிஎஸ்இ கரிக்குலமோட கொஸ்டின்ஸ் வந்து வாட் நம்பர் கம்ஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் 60 அப்படின்னு இருக்கும். சோ இத ரீட் பண்ணாதானே அது அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த ரீடிங்கை எப்போ கொடுக்கணும்னு சொல்லி, ரீடிங்க வந்து சப்ஜெக்டோட ஒன்னா வச்சுக்க கூடாது. இல்ல ரீடிங்க சப்ஜெக்டோட ஒன்னா வச்சுக்க முடியாது. அப்ப அது ரீடிங்க முன்னாடி கொடுத்தாதானே உங்களுக்கு இதை ரீட் பண்ணி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு அவங்க போட முடியும். இப்ப சிபிஎஸ்சில டைரக்ட் சம்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது, ரொம்ப ரேர். கம்ப்ளீட்டா இந்த மாதிரி சென்டென்ஸ்ல தான் இருக்கும். ஆமா, கண்டிப்பா டெஃபினட்டா ரீட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. சோ இப்போ உங்ககிட்ட எவ்வளவு ஏஜ் வரைக்கும் இருக்காங்க ஸ்டூடெண்ட்? எனக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிரேட் 4-5 எல்லாம் கூட வருவாங்க, மேக்ஸிமம் வருவாங்க. சில குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயோ இல்ல இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 8th நான் எடுத்திருக்கேன். அது வரைக்குமே ரீடிங் இல்லாம இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க, இருந்திருக்காங்க. சோ யாரெல்லாம் அந்த மாதிரி ரீடிங்கே இல்ல, படிக்க முடியல, ஸ்கூல்ஸ்ல இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரீடிங் இல்ல, ரீடிங்க இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பேரண்ட்ஸ் சர்ச் பண்றாங்க சோ ரீடிங்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது சர்ச் பண்ணி இப்ப கொஞ்சம் கான்டாக்ட் பண்றாங்க. ஓகே. கிளாसेस எப்படி, நீங்க டைரக்ட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்? டைரக்ட் கிளாஸஸ் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் தான் ரொம்ப பெட்டரா இருக்கும். அப்பதான் ஒரு குழந்தைய நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண முடியும். டைரக்ட் இன்டராக்ஷன்ஸ் இருக்கும்போது அவங்களோட ஈஸியா அவங்களோட டவுட்ஸ் நான் ஈஸியா எடுக்க முடியும். அவங்களே சொல்ல வேண்டாம், நானேவே அவங்களோட இதை கண்டுபிடிக்க முடியும். ஆன்லைன் கிளாஸஸ்ல அவ்வளவும் பண்ண முடியாது. பட் என்னோட ஃபார்மேட் யூஸ் பண்ணி நல்லா படிக்க வைக்க முடியும். பட் டியூரேஷன்ஸ் அதிகமாகும். ஓகே ஓகே. மேக்ஸிமம் 1 இயர்னு வச்சுக்கோங்களேன். 1 இயர் அவ்வளவுதான், அதுக்கு மேல அங்க படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே. சோ அதே மாதிரி இப்போ மேக்ஸ்ல வந்து அபாக்கஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு, அது லேர்ன் பண்ணா மேக்ஸ் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம இங்கிலீஷ் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரீட் பண்றதுக்கு இந்த ஃபோனிக்ஸ் சவுண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. அபாக்கஸ் வந்து கால்குலேஷன், ஓகே இல்லையா, கால்குலேஷன்ஸ் அந்த நம்பர் கால்குலேட் பண்றதுக்கு தான் அபாக்கஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா. சோ அதே மாதிரி ரீடிங்க்கு தான், அது வந்து கம்ப்ளீட்டா ரீடிங்க்கு தான். நீங்க அபாக்கஸ் கொடுத்தாவே உங்களுக்கு வந்து அத சில குழந்தைங்க இப்ப போறாங்களே அபாக்கஸ் படிக்க, அதை ரீட் பண்ணாதான் உங்களுக்கு அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் அபாக்கஸ்ல உங்களுக்கு. அது டெஸ்ட்லாம் இருக்கு இப்ப அபாக்கஸ்ல, அதையுமே ரீட் பண்றதுக்கு இது வேணும்னு சொல்றேன். கண்டிப்பா. ஓகே. சோ எந்த ஒரு விஷயமா இதுல நீங்க டெஸ்ட் எல்லாம் வைப்பீங்களா? டெஸ்ட்லாம் பண்ணுவோம். டெஸ்ட்னா இது அசஸ்மெண்ட் தான், இது எல்லாமே ஒரு அசஸ்மெண்ட் தான். என்னோட ஒர்க் ஷீட்டே டெஸ்ட் தான். ஓகே. ஒரு ஒர்க் ஷீட் பண்றதுமே நான் டீச் பண்ணதை அவங்க கரெக்டா பண்றாங்களா அப்படின்றது பாக்குறது தான். ஓகே. ஸோ நிறைய விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இப்போ நீங்க சொல்லும்போது நாங்க படிச்சதெல்லாம் வேற, இப்போ இருக்கிறது டோட்டலாவே வேற. ஸோ ஆமா மேம், ட்ரெடிஷனல் மெத்தடுங்கிறது வந்து நம்ம வந்து பைகாட் தானே பண்ணி படிச்சோம். அது உங்களுக்கு இப்போ ஒரு நமக்கு வந்து என்னன்னா டைரக்டா தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ சிபிஎஸ்சி நம்ம போறோம் இல்ல, இப்போ இருக்கிற ஸ்டடீஸ், இப்ப சிபிஎஸ்சி இல்ல, நாட் ஒன்லி சிபிஎஸ்சி, எல்லா கரிக்குலமுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் இப்ப கேட்கறது இல்ல. ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுவுமே நம்ம அட்டென்ட் பண்ண முடியாதுன்றதுனால இப்போல இருந்தே அவங்களுக்கு வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்கிறது இல்ல. அவங்களுக்கு வந்து இன்டைரக்டா தான் கேட்கும் போது அவங்க ரீட், அந்த இதை வந்து ரீட் பண்ணாதான் அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. சோ இந்த ஃபோனிக் சவுண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு ஃபைனலா நீங்க வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க. ஃபோனிக்ஸ் இம்பார்ட்டன்ட்னா அதுதான், ஃபோனிக்ஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட்ங்கிறது ரீடிங் தான், வேற எதுவுமே இல்ல. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க குழந்தை, நான் எனக்கு அசஸ்மெண்ட் வரவங்ககிட்ட நான் கேட்பேன் ரீட் பண்ணுவாங்களா, என்ன ரெக்கமெண்டுக்கு வரீங்கன்னா, ரீடிங்லாம் இருக்கு மேம், ஒரு 60% ரீட் பண்ணுவாங்க, எனக்கு ஸ்போக்கன் தான் வேணும் அப்படின்னுவாங்க. நான் சொல்லுவேன் 60% ரீட் பண்ணா ஸ்போக்கன் பண்ண முடியாது, 100% ரீட் பண்ணணும். சோ 60% ரீடிங் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. சில வேர்ட்ஸ் ரீட் பண்ண மாட்டாங்க, பெரிய வேர்ட்ஸ் எதுவுமே ரீட் பண்ண முடியாதுன்னுவாங்க. சோ அதெல்லாம் இவ்வளவுதான், இது பண்ணல, இது இவ்வளவு பண்ணிடுவாங்க மேம், 80% பண்ணிடுவாங்க மேம், பெரிய பெரிய வேர்ட் வந்தாதான் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. சோ அதெல்லாம் யூஸே கிடையாது, 60% வேஸ்ட் தான் என்ன பொறுத்தவரை. ஏன்னா ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க கம்ப்ளீட்டா ஒரு வேர்டு புரியலனாலும் அதோட மீனிங்கே உங்களுக்கு புரியாது இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால 100% ரீடிங் இருக்கணும், ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நம்ம எல்லாமே ரீடிங்
இருக்கணும்னு தான் சொல்றேன் நான். ஏன்னா நமக்கு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசணும்னாவோ இல்ல வந்து ஒரு எழுதணும், ஒரு கரெக்டான சென்டென்ஸ் எழுதணும்னாவோ நிறைய ரீடிங் இருக்கணும், நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணுங்க. அந்த மாதிரி ரீடிங் ப்ராக்டிஸை அதிகப்படுத்துங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் என்னோட சஜஷன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் அந்த ஃபோனிக் சவுண்ட் பற்றி சொன்னீங்க, எனக்கே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்போ இந்த வேர்டுக்கு எப்படி வரும், அப்படி எப்படி நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கு அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து குழந்தைங்களோட படிப்புக்காக தான் எல்லாருமே எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க, எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ப்ராப்பராக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பேசிக் அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி.